ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன சால்வ் பண்ண போறோம்னா, ஸ்வாப் சாலரி அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்துட்டு டேபிள் நேம் பார்த்தோம்னா சாலரி அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் இதோட ஸ்கீமா பார்த்தோம்னா ஐடி நேம் செக்ஸ் சாலரி அப்படின்ட்டு இருக்கு. இதில் வந்துட்டு ஐடி அப்படிங்கிறது வந்துட்டு பிரைமரி கீயாகவும் செக்ஸ் வந்துட்டு ஈனமாகவும் இருக்கு. அந்த ஈனம் வந்துட்டு பார்த்தோம்னா எம் அண்ட் எஃப் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரைட் அண்ட் SQL query டு ஸ்வாப் ஆல் எஃப் அண்ட் எம் வேல்யூஸ், தட் இஸ் சேஞ்ச் ஆல் எஃப் வேல்யூஸ் டு எம் அண்ட் வைஸ் வர்சா வித் அ சிங்கிள் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நோ இன்டர்மீடியேட் டெம்பரரி டேபிள்ஸ்னு இருக்குது. And note that you must write a single update statement. Do not write any select statements for this problem அப்படின்ட்டு இருக்குது. நம்ம மெயினாக வந்துட்டு இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் ஆல் எஃப் வேல்யூஸ் டு எம் அண்ட் வைஸ் வர்சான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு அப்டேட் கொரியில் வந்துட்டு செக்ஸில் வந்துட்டு எஃப்னு இருந்துச்சுன்னா எம்னு மாற்றணும், எம்னு இருந்துச்சுன்னா எஃப்னு மாற்றணும். ஸோ வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த நேமுக்கு அசோசியேட்டடான செக்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஏக்கு எம்னு இருக்குன்னா ஏக்கு வந்துட்டு எஃப்னு மாறிடுது. சேம்வே வந்துட்டு பிக்கு எஃப்னு இருக்குன்னா பிக்கு வந்துட்டு எம்னு மாறிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமோட கொஷின். ஸோ இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் இப்போவே அரைவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா வந்துட்டு அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு நான் மேலே கொடுக்குறேன். அண்ட் இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு அப்டேட் குறியை வச்சுட்டு நீங்கள் எம்னு இருந்துச்சுன்னா எஃப்னு மாற்றணும், எஃப்னு இருந்துச்சுன்னா எம்னு மாற்றணும். ஸோ இது பேசிக்காக வந்துட்டு ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி கேஸ் வென் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அப்டேட் டேபிள் நேம், அதாவது வந்துட்டு சேலரி, அதுக்கப்புறம் வந்துட்டு செட் எக்ஸ் ஈக்குவல் டு கேஸ் வென் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே போடணும். ஸோ கேஸ் வென் செக்ஸ் ஈக்குவல் டு எம்மாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எஃப்னு மாற்றணும். ஸோ தென் எஃப் அப்படின்னு போட்டுடலாம். எல்ஸ் எம், அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வென்னை முடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு செக்ஸில் வந்துட்டு வென் செக்ஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னா எஃப்னு போடு, எல்ஸ்னால் வந்துட்டு எம்னு போடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு query நம்ம ரன் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் இதை வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம சொல்யூஷன் வந்துட்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்படி தான் சால்வ் பண்ணணுன்ட்டு இல்லை, இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். பட் அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு MySQLாக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா இதே கேஸ் வென்னை வந்துட்டு இஃபாவும் நம்ம போடலாம். அது வந்துட்டு MySQLல மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ அந்த கொரியும் வந்துட்டு எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் வந்துட்டு அப்டேட் சேலரி செட் செக்ஸ் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டிஷனை போடணும். செக்ஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு செகண்ட் பேராமீட்டராக கொடுத்துடணும். ஸோ அங்கே வந்துட்டு நான் எஃப்னு கொடுத்துட்றேன். இல்லை எல்ஸில் வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறது வந்துட்டு தேர்ட் பேராமீட்டராக கொடுத்துடணும். ஸோ நாங்கள் வந்துட்டு எம்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பேசிக்காக ஒரு இஃப் கண்டிஷன், அதோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டராக இருக்கும். செகண்ட் பேராமீட்டர் பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இது ரிட்டர்ன் பண்ணுன்னு அர்த்தம். தேர்ட் பேராமீட்டர் பார்த்தோம்னா இது இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு இதை ரிட்டர்ன் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா வந்துட்டு சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். ஏன் நம்மளோட சொல்யூஷன் வந்துட்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்துட்டு சக்ஸஸ் ஆனங்காட்டி நம்ம இதை சப்மிட் பண்ணிடலாம். ஏன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு நம்மளோட சொல்யூஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த சம்மோட டேக்அவே என்னவாக இருக்குன்னா வந்துட்டு எகெயின் கேஸ் வென் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு MySQLல வந்துட்டு இஃப் ஃபங்க்ஷனே இருக்குது. நீங்கள் MySQL யூஸ் பண்ணுறீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் SQL ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.